ஹாய் ஹலோ வணக்கம் மக்களே. ஸோ வெல்கம் டு மை சேனல். இப்போ பார்த்தீங்கன்னா நான் அடையாரில் இருக்கேன். அடையாரில் வந்து அருள்வாக்கு ரேணுகா தேவி அம்மாவை பார்க்க வந்திருக்கோம். வணக்கம்மா. வணக்கம்மா. எப்படிமா இருக்கீங்க? ரொம்ப சௌக்கியமாக இருக்கேன். நிறைய பேர் என்கிட்ட கேட்டிருந்தாங்க, இந்த மாதிரி நீங்கள் ரேணுகா தேவி அம்மாவோட சேர்ந்து நிறைய வீடியோஸ் போடுறீங்க, இப்போ அம்மாவை போய் பார்க்கணுன்னா எப்படி அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அடையாரில் உங்கள் கோவில் எங்கே இருக்குதுன்னு சொல்லிடுங்கம்மா. அடையாரில், சென்னை அடையாரில் ஊர் அப்படின்னு பழைய ஆட்களுக்கு வந்து ஊர்னா தான் தெரியும். இந்த ஊர் பேர் ஊர். சென்னை அடையாறு பெசன்ட் அவென்யூ ரோட்டில் ராயல் என்ஃபீல்டு பைக் ஷோரூம் ஆப்போசிட்டில் நம்ம கோவில் வந்து அமைஞ்சிருக்கு. அருள்மிகு ஸ்ரீ குழந்தை அங்காள பரமேஸ்வரி சமேத ஸ்ரீ பெரியாண்டவர் அருள் ஆலயம். அம்மா, அதாவது இன்னைக்கு ஒரு முக்கியமான டாபிக். இது வந்து உங்களுக்கு ரொம்பவே பிடிச்ச டாபிக்னே சொல்லலாம். ஏன்னா நீங்கள் நிறைய பேசியிருக்கீங்க அண்ட் நீங்கள் தான் வந்து நம்ம ஏரியாவில் வந்து அதுக்கு பேர் போனவங்க. இந்த வசியமெல்லாம் வந்து இன்றைய காலகட்டத்தில் நிறைய பேர் சொல்கிறாங்க இதெல்லாம் பொய், அதெல்லாம் வந்து சும்மா அப்படின்றாங்க. இதை எப்படி பார்க்குறீங்க? அதாவது வந்து சும்மா அப்படின்னு சொல்லிட்டு எதையுமே வந்து கண்ணால் பார்க்காமலையோ உணர்ந்து பார்க்காமலையோ ஒதுக்கிட முடியாது. எல்லா விஷயங்களும் இன்றைய காலகட்டத்தில் உலகத்தில் இருக்குது. அதை சரியாக பயன்படுத்துகிற நபர் இருக்கிறாரா அப்படின்னா அவங்க தான் நிறைய பேர் இல்லை. சரியாக செய்யக்கூடிய நபர்கிட்ட போனீங்கன்னா உங்களுக்கு 100% வந்து உங்களுக்கு பலன் கிடைக்கும். தவறான முறையில் கையாளக்கூடியவர், அதை பற்றி தெரியாதவர், சும்மா வாய் உதார சுற்றிக்கிட்டு இருக்கிறவங்ககிட்டலாம் போய் மாட்டினீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு அந்த வேலை நடக்காது. வசியம் செய்கிறதுக்கு சொல்லி பிரத்யேகமாக நிறைய விதமான பூஜைகளையும் நிறைய விதமான தேவதைகளையும் நாங்கள் ஆவாகனம் பண்ணி வச்சுருக்கிறோம். இன்றளவிலும் கடல் கடந்து இருக்கக்கூடிய பல பேருக்கு வந்து நாங்கள் வசியம் பண்ணி கொடுத்து அவங்களுடைய வாழ்க்கையை வந்து மேம்பட வச்சுருக்கோம். இன்றைக்கும் நிறைய பேருக்கு நடத்தி கொடுத்துட்டு தான் இருக்கோம். நம்ம கோயிலுக்கு ஜென்ரலாகவே ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்னு சொல்லி வாக்கு கேட்க வர்றவங்களே ஒன்றா சேர்ந்து வாழறாங்க. வசிய பூஜை மேற்கொள்கிறவங்க நிறைய பேருடைய வாழ்க்கையில் நிறைய மாற்றங்கள் இன்றைக்கி வந்திருக்கு. டிவோர்ஸ் அளவுக்கு போனவங்கெல்லாம் இன்றைக்கி தெரிஞ்சு ஒன்றா வாழ்ந்துக்கிட்டு இருக்கிறாங்க. ஆக்சுவலாக நீங்கள் வசிய பூஜை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு ஒரு கேள்வி. இப்போ வசியம் வந்து பண்ணணும் அப்படின்னு உங்ககிட்ட வரவங்களுக்கு வந்து நீங்கள் வசிய பூஜை முறையை பண்ணுவீங்களா இல்லை வசிய மருந்து கொடுப்பீங்களா? அதாவதுமா, கூடவே கணவர் இருக்காரு, என் கூட தான் என்னுடைய கணவர் இருக்காரு, ஆனால் எங்களுக்குள்ளே வந்து எந்த பரஸ்பரமான ஒரு ஒற்றுமையும் இல்லை, அன்பும் இல்லை, மூணாவது மனுஷார் மாதிரி நடந்துக்கிறாரு, என் கையில் வந்து சாப்பிட்றதோடு சரி, வீட்டில் வந்து குளிச்சுட்டு போகிறதோடு சரி, நான் இருக்கேன், குழந்தைங்க இருக்காங்க, கணவன் மனைவி இருக்காங்கன்னு கவலையே படாமல் இருக்காங்க, அப்படிலாம் இருக்கிறாங்கன்னா அவங்களுக்கு வசிய மருந்து கொடுக்கறது மூலயமா நம்ம மேலே அன்பும் பிரியமும் ஆசையும் மோகமும் ஏற்படும். இல்லை என் கூடவே இல்லைன்னு மட்டும் பிரிஞ்சு போயிட்டாரு, டிவோர்ஸ் அப்ளை பண்ணியிருக்காரு, அவர் வெளிநாட்டில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், அவர் பக்கத்து தெருவில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், அவர் பக்கத்து ஊரில் இருக்கார், நான் இங்கே இருக்கேன், அப்படி இந்த மாதிரி கேஸுக்கெல்லாம் வசிய பூஜை தான் பண்ணணும். ஓகே. இப்போது வசிய மருந்து கொடுக்கறது தப்புன்னு உங்களுக்கு தெரியாதாமா? எப்படி தப்பாகும்? தப்பாக இருந்தால் சித்தர்கள் சொல்ல மாட்டாங்க. ஒரு கணவன் ஒரு மனைவிக்கு கொடுத்தா தப்பு கிடையாது, ஒரு மனைவி ஒரு கணவனுக்கு கொடுத்தா தப்பு கிடையாது. அடுத்தவனுடைய மனைவிக்கோ அடுத்தவனுடைய கணவனுக்கோ இது கொடுக்கும்பொழுது தப்பாயிடும். ஓகே. இப்போ வசிய மருந்து நீங்கள் பண்ணுறதுக்கு வந்து எத்தனை நாள் ஆகும்? இது ஏன் நான் கேட்குறேன்னா, நிறைய பேர் சொல்கிறாங்க நான் இவங்க கிட்ட போனேன், அவங்க கிட்ட போனேன், எனக்கு எதுவுமே சக்ஸஸ் ஆகலை அப்படின்றாங்க. பட் நான் இந்த இடத்துல உங்களை ஆல்மோஸ்ட் 4 இயர்ஸாக பார்த்துட்டு இருக்கேன். நிறைய பேர் வராங்க, எல்லாம் சக்ஸஸ் ஆகிடுச்சு அப்படின்றாங்க. நீங்கள் என்ன முறையை இது பண்ணுறீங்க? அதாவது நம்ம வந்து தேவதை வசியங்கள் வச்சு பண்ணிக்கிட்டு இருக்கிறோம். நிறைய தேவதைகளை ஏவி வசியம் பண்ணி கொடுக்குறோம். பதுமை வசியம், நிறைய ஏவல் வச்சு பண்ணி கொடுக்குறோம். இந்த வசியங்கள் வந்து உங்களுக்கு நடக்கணும்னா குறைஞ்சபட்சம் 5 மாத காலகட்டங்கள் ஆகும். உடனடியாக நடக்கணும்னா நடக்காது, யாராலையும் அது பண்ண முடியாது. மருந்து கொடுத்தாலும் 5 மாதம் ஆகும் உடம்புல ஊறி மாறி வருவதற்கு. பூஜை பண்ணாலும் 5 முதல் 6 மாத காலகட்டங்கள் கண்டிப்பாக ஆகும். ஏன்னா உடனடியாக நடக்குது அப்படின்றதுலாம் போய் 21 நாளில் பண்ணுறவன்னு சொல்கிறானோ அவன்லாம் ஃப்ராடு அப்படின்றத நம்ம முதல்ல தெரிஞ்சுக்கணும். ஓகே. இந்த வசிய மருந்தில் என்னென்ன முக்கியமான விஷயங்கள் நீங்கள் போடுவீங்க? வசிய மருந்தில் நம்ம கொடுக்கக்கூடிய மருந்து வந்து வெள்ளருக்கு, அதிமதுரம், சரிங்களா, அப்புறம் வந்து வசம்பு, அப்புறம் கோஷ்டம், இதை தவிர்த்து முக்கியமான ஒரு 3 மூலிகை சேர்ப்போம். அது பேர் சொல்லக்கூடாது, சேர்ந்துட்டால் மற்றவங்களும் செய்யறதுக்கு வாய்ப்பாயிடும். முக்கியமாக இந்த 3 மூலிகைகள் வச்சு தான், அந்த 4 மூலிகைகள் வச்சு தான் வசிய மருந்து தயாரிக்கப்படுகிறது. அதை தான் அற்புதமான சித்தர்கள் சொன்ன முறையில் நாங்கள் செஞ்சிட்ருக்கோம். சித்தர்கள் வந்து பரிபாஷைகள் சொல்லிட்டு போயிருக்கிறாங்க, சில பொருட்களை மறைச்சி அந்த மறைமுகங்களை கண்டுபிடிச்சி அந்த பரிபாஷைகளுக்கு உண்டான அர்த்தங்களை தெரிஞ்சு இன்றைக்கி நாங்கள் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஓகே. வசிய மருந்தில் கூட வந்து சைவம் அசைவம்னு இருக்கா? ஆமாம்மா, கண்டிப்பாக வசிய மருந்தில் வந்து சைவம் அசைவம் 2 விஷயமும் இருக்குது. பூச்சி இனங்களால் விஷத்தன்மை உள்ள பூச்சி இனங்களை வந்து கையாண்டு செய்யக்கூடியது அசைவ பூஜை. சுத்தமான நான் சொன்னது போல் மூலிகைகளால் கையாளப்படுவது, பாஷாணங்களால் கையாளப்படுவது வந்து இந்த மாதிரி சைவ பூஜை மருந்து. அசைவ பூஜையில் வந்து விஷத்தன்மை நீக்காமல் போட்டாங்கன்னா முடி முளைக்கிறது, வயிறு உபாதை கொடுக்கறது,
உயிருக்கே கூட ஆபத்து ஏற்படும், கேன்சர் போன்ற நோய்கள் வரும். ஓகே. இந்த கரண்டி எடுத்தவங்கலாம் சமையல்காரன் ஆயிட முடியாதுன்னு சொல்லிட்டு பெரியவங்க சொல்லுவாங்க. இப்போ மூளைக்கு மூளைக்கு பார்த்தீங்கன்னா ஒரு 10-20 வசியக்காரங்க இருக்காங்க, நானும் வசிய மருந்து கொடுக்குறேன்றாங்க. இது எப்படி பார்க்குறீங்க? கண்டிப்பாக இதெல்லாம் வந்து இப்போ எங்களை மாதிரி கூட இருக்கிறவங்க மருந்து அரைக்கும் போதும் எங்ககிட்ட வேலை செய்கிறவங்கலாம் பார்த்துக்கிட்டு அவங்க ஒரு பெரிய ஆள் ஆயிடுறாங்க. அவ்வளோதான் சொல்லணும், வேறு எதுவும் கிடையாது. ஆனால் முழுசாக ஒரு குருக்கிட்ட வித்தை கற்றுக்கணும் அப்படின்னா 12 வருஷம் இருந்தால் தான் ஒரு குருவுடைய முழு சொரூபமே வெளிப்படும். ஒரு 12 வருஷத்துக்கு மேலே ஒரு நட்பு இருக்குது அப்படின்னா அது நீடிச்சிருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா 12 வருடங்களில் தான் அவங்க குணாதிசயங்கள் ஒரு பற்றின குணாதிசயங்கள் முழுமையாக வெளிவருகிறது. அதனால தான் ஒரு குரு கிட்ட சிஷ்யன் வந்து 12 வருஷம் வேலை செஞ்சதுக்கு அப்புறம் தான் அவனுக்கு உண்டான உபாசனையை பண்ணி வச்சு அவனுக்கு உண்டான நல்லது கெட்டத்தெல்லாம் குரு சொல்லி கொடுப்பாங்க. கோயிலுக்கு 12 வருஷத்துக்கு ஒரு முறை கும்பாபிஷேகம் பண்ணணுன்ற காரணமும் இதுதான். 12 வருஷன்றது 12 ராசி, 12 கட்டம், 12 படி, இந்த மாதிரி நிறைய விஷயங்களுக்கு பொருத்தப்படும். ஆனால் ஒரு குருவை பற்றி தெரிஞ்சுக்கிறதுக்கு 12 வருஷம் ஆகும். அரைக்குறையாக போய் ஒரு சாமியாரங்கிட்ட பேசி பழக்கிறதுனால அவங்க மருந்து அரைக்கும் போது என்னென்ன மருந்து வாங்குறாங்க அரைக்கிறாங்கன்னு பார்த்துட்டு அதை கொண்டு வந்து நம்ம கடத்தருக்கு வியாபாரத்துக்கு விற்கிறோன்னா அதெல்லாம் வந்து உண்மையான வசி மருந்தாயிடாது. அதெல்லாம் போலித்தன்மைகள். அதெல்லாம் வந்து நல்லதுபடியே நடக்காது. வயிறு உபசம் கொடுக்கும், மருந்து பக்க விளைவு ஏற்படுத்தும், கேன்சர் போன்ற பெரு வியாதிகளை கொடுக்கும், ஆறாத புண்ணுங்களை கொடுக்கும், வயிறு உபச பிரச்சனைகளை கொடுக்கும், உணவே எடுத்துக்க மாட்டாங்க, ஆளே இறந்துருவாங்க. ஏமா இப்போ நீங்க வந்து இதுல வந்து ஒரு குரு அளவுக்கு நீங்க இருக்கீங்க, உங்களுக்கு தெரியுது. பட் பாக்குற மக்கள் வந்து எவ்வளோ பிரச்சனையிலையும் பயத்துலையும் பார்ப்பாங்க. அவங்க கணவன் யார் கூடயாவது கள்ள உறவு வச்சிருப்பாங்க, இல்ல மனைவி யார் கூடயாவது இருப்பாங்க. ஸோ டக்குன்னு ஸ்க்ரால் பண்ணி பார்க்கும்போது ஏதோ ஒரு கான்டாக்ட் நம்பரை பிடிச்சி அவங்க போய் ஏமாந்துடுறாங்க இல்லையா? ஸோ பார்த்துட்டு இருக்க நேர்களுக்கு வந்து யார் வந்து கரெக்டான ஒரு வசிய மருந்து கொடுப்பான்னு எப்படி தெரியும்? முதல் விஷயமே வந்து இன்னைக்கு நிறைய விஷயங்கள் நான் மறுபடியும் சொல்கிறேன். ஒரு மாந்திரிகன் எப்படி முறையாக வந்து கோயில் வச்சுருக்காங்களா, அந்த இடம் வந்து குருகுல பாட வசதி உள்ளதா, அப்புறம் மருந்துகள் போன்ற பொருட்களை கையாளுறாங்களா, மருத்துவ அறிவு இருக்குதா, எந்தெந்த மருந்தெல்லாம் வச்சு மருந்து செய்கிறாங்க, இந்த மாதிரி எல்லா விஷயங்களும் கேட்டு தெரிஞ்சுக்கணும். பல கேள்விகளை கேட்டு அவங்க எந்த அளவுக்கு அதில் ஞானம் பெற்றிருக்கிறாங்க அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கணும். இந்த மாதிரி பதிவு வாயிலாகவே நான் நிறைய பேருக்கு சொல்லிக்கிட்டு இருக்கிறேன். ஒரு கல்வி அறிவு இல்லாதவங்க கூட இன்றைக்கி உங்களை ஏமாத்துறான்னா நம்ம எந்த அளவுக்கு முட்டாளாக வாழ்ந்துட்டுருக்குறோம் நம்ம முதல்ல மாற்றிக்கணும். புரியுதுங்களா? ஒரு மருத்துவரை நீங்கள் வந்து கை தேர்ந்த மருத்துவர் அப்படின்னு நம்பினதுக்கப்புறம் தான் அவங்ககிட்ட வைத்தியம் பார்த்துக்கிறீங்க. ஆனால் ஒரு மாந்திரிகரை நீங்கள் தேர்ந்தெடுக்கிறதுக்கு முன்னாடி எந்த விதமான முன் அனுபவம் இல்லாமல் ஒரு பேச்சு திறமையால் அவன் சோஷியல் மீடியாவில் பேசுகிறான்னா அவனை ஒரு முழு மாந்திரிகராக நீங்களே அங்கீகாரம் பண்ணி அவங்ககிட்ட பணத்தை கொடுத்து ஏமாந்துடுறது அப்படின்றது உங்களுடைய முட்டாள்தனத்தை தான் அங்கே வந்து முன்வைக்கிறது. அதனால் ஒரு மாந்திரிகரை பற்றி தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா தயவு செய்து சொல்கிறேன், பலவிதமான கேள்விகளையும் பலவிதமான பயிற்சிகளையும் கண்ட பிறகு அவங்களுடைய வாழ்வியல் நடைமுறை எப்படி இருக்குது, அவங்க எவ்வளோ காலமாக அங்கே இருக்கிறாங்க, கோயில் புனஸ்கார பூஜையில் இருக்கிறாங்களா, மூலிகைகள் எடுத்துக்காக வெளியே போகிறாங்களா வராங்களா, கூட எத்தனை சிஷியர்கள் இருக்கிறாங்க, இதெல்லாம் பார்க்கணும். ஒரு அட்மாஸ்பியரை பார்க்கணும் இடத்த. இப்போ நம்ம இடத்த பார்த்தீங்கன்னா பெரிய குருகுலம் நடந்துக்கிட்டு இருக்கு, யார் வந்தாலும் பார்க்கலாம். அந்த மாதிரி எல்லாம் ஒரு குருகுல பாடம் நடத்தி கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு உள்ளவங்களா இருக்காங்களான்னு பார்த்துட்டு அதுக்கப்புறம் அவங்ககிட்ட பொருள் வாங்குங்க. ஓகே. இப்போ வசிய மருந்து ஒருத்தவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னா அதுக்கு என்ன முறையை பண்ணணும்? அதாவது ஒரு பெண் வந்து ஒரு ஆணுக்கு கொடுக்குறாங்க அப்படின்னா முதல் கட்டமாக அதை மருந்து தயாரிக்கும் போதே சில விதமான பூஜைகள் பண்ணணும். இப்போ டீனா வந்து உன்னுடைய கணவனுக்கு கொடுக்குறதா இருந்தால் உன்னுடைய கணவன் பேரும் உன்னுடைய பேரும் வச்சு சில விதமான பூஜைகளை பண்ண பிறகு தான் அந்த மருந்தை நம்ம பயன்படுத்த முடியும். ஒரு பெண்ணுடைய மாதவிடாய் ரத்தத்திலேயோ இடது கை கட்டவிரல் ரத்தத்திலேயோ உடலுடைய பாகங்களில் இருக்கக்கூடிய அழுக்கையோ கலந்து உணவில் அந்த மகனுக்கு ஒரு ஆண் மகனுக்கு நம்ம கொடுக்கும் பொழுது அந்த ஆண் மகன் பலவிதமான மாற்றங்கள் மூலயமா இந்த பெண் மேலே ஒரு அட்ராக்ட் ஆகிடுவாங்க. ஆசை, மோகம், காமம் எல்லாமே வந்துடும். இதில் வந்து ரொம்ப குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா அந்த புளிப்பு ஐட்டங்கள், புளி கலந்த குழம்பு, மீன் குழம்பு, அகத்திக்கீரை, பாவக்காய், எலுமிச்சமான சாறு, தயிர், மோர், இதெல்லாம் இந்த மருந்து எந்த உணவில் கலந்து கொடுத்துருக்கோமோ அந்த உணவு டைஜஷன் ஆகிற வரைக்கும் இந்த உணவுகளை நம்ம கொடுக்கக்கூடாது. கொடுத்தா அந்த மருந்து வந்து முறிஞ்சிடும். இந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் நம்ம வந்து ஃபாலோ பண்ணோம் அப்படின்னா கண்டிப்பாக அந்த வசிய மருந்து உங்களுக்கு நம்ம 100% வேலை செய்யும். இப்போ தப்பான ஒரு ஆள்கிட்ட போய் ஏமாந்துருப்பாங்க, தப்பான மருந்து கொடுத்து வயிற்றுல வந்து ஏதோ பிரச்சனையை கொடுக்குதுன்னு வைங்களேன், அதுக்கு வந்து நீங்கள் என்ன தீர்வு கொடுப்பீங்க? நம்மக்கிட்ட வந்து வசிய மருந்து நீக்கிக்கிறதுக்கு உண்டான பல விதமான மருந்துகள் நாங்கள் செஞ்சு வச்சுருக்கிறோம். அந்த மருந்துகளை உணவுகளில் கொடுக்கறது மூலயமா கண்டிப்பாக பல மாற்றங்கள் ஏற்படும். கொஞ்சம் கொஞ்சமாக தேறி வந்துடுவாங்க. மேனி உப்பு,
அப்புறம் வந்து காய உப்பு இதெல்லாம் நாங்கள் வச்சுருக்கோம். இதெல்லாம் கொண்டு வந்து நம்ம பண்ணுறோம் அப்படின்னும் போது, உணவில் சேர்க்குறோன்னும் போது, வசிய மருந்தால பாதிக்கப்பட்டவங்க கண்டிப்பாக மாற முடியும். அதுலேருந்து வெளியே வர முடியும். அவங்களுக்கே தெரியாமல் அவங்கள வெளியே கூட்டு வரலாம். ஓகே. இப்போ வசியம் பண்ணி இப்போ ஒருத்தவங்களை நீங்க வந்து இம்ப்ரெஸ் பண்ணி அதுக்கெல்லாம் டைம் எடுக்கணும்னா 5 மாசம் ஆகும்னு சொல்றீங்க கண்டிப்பாக இல்லையா? ஆகும். இப்போ கண்டிப்பாக உங்ககிட்ட வந்து வசியம் பண்ணணும்னு வந்து நிக்கிறாங்கன்னா அவங்க கரெக்டா புருஷனுக்கு தான் வராங்களா இல்ல வேற எவனுக்காவது வராங்களான்னு எப்படி தெரியும்? கண்டிப்பாக நான் வந்து முதல் கட்டமாக வரக்கூடியவங்ககிட்ட சத்தியம் வாங்குவேன். உங்கள் கணவருக்காக தான் பண்ணுறீங்களா? கணவர் கூட தான் இருக்கீங்களா? கணவருக்காக மட்டும்தான் பண்ண முடியும். கணவனை தவிர வேறு யாருக்குன்னா கொடுத்தீங்கன்னா பலிக்காதுன்ற சத்தியத்தையும் சொல்லி தான் கொடுப்போம். அது மேலே சாபம் கொடுத்து தான் கொடுப்போம். ஓஹோ. இல்லைன்னா யாருக்கும் கொடுக்க தொழில் ரகசியத்தெல்லாம் வெளியே சொல்ல முடியாதுமா. சூப்பர்மா. ஸோ நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. அண்ட் மிக நிறைய பொலிட்டீஷியன்ஸ் அதுக்கப்புறம் ஆக்ட்ரஸ் இவங்கெல்லாம் கூட வந்து வசியம் பண்ணிக்கிறாங்க அவங்களுக்கு பிடிச்ச நபர்களை. ஆமாம். அதுல உங்களுக்கும் நிறைய பேர் தெரியும்னு சொல்றாங்களே, இது எப்படி பாக்குறீங்க? நிறைய நம்மக்கிட்ட வந்து நிறைய அரசியல்வாதிகள், பிரமுகர்கள், படம் நடிக்கிறவங்க, ஆக்ட்ரஸ்ஸு, நிறைய பேர் முக்கிய புள்ளிகள், நிறைய பேர் வந்து பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. ஏன்னா வந்து அவங்களுடைய ரகசியங்கள் இந்த இடத்துல வந்து பாதுகாக்கப்படுகிறது. நான் வந்து 10 வருஷத்துக்கு மேலே மீடியாவில் இருக்கிற எந்த விதமான பிரமுகர் பேரையோ எந்த விதமான நடிகர்கள் பேரையோ நான் வந்து பயன்படுத்துறது கிடையாது. என்கிட்ட வந்தவங்கள அறிமுகப்படுத்துறது கிடையாது. அவங்கள வச்சு பிரபலப்படுத்துறதும் கிடையாது. இந்த மாதிரி நோக்கங்கள்லாம் நாங்கள் செய்கிறது இல்லாமல் இருக்கிறதுனால தான் இந்த தொழிலில் நாங்கள் நிலையாக இருக்கிறோம். சூப்பர்மா. நிறைய விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ வரப்போற பதிவுகளை நம்ம இன்னும் எலாபரேட்டா நிறைய பேசலாம். நன்றி. நன்றிப்பா.